டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு படிக்கிற ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் சிலபஸை கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. டெஸ்ட்டு போட்டாலுமே முக்கியமான பாடம் உங்களுக்கு எது எதுன்னு தெரியும். அதை வந்து டெய்லி 2-3 பாடத்தை நீங்களாகவே ரிவிஷன் பண்ணுங்கள். மேக்ஸிமம் மேக்ஸுக்கு 1 மணி நேரம் ஒதுக்கி சம்மெல்லாம் செஞ்சு பாருங்கள். அப்படி சம்மெல்லாம் செஞ்சு பார்க்கும்போது தான் எக்ஸாமில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பீடு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி 1/2 மணி நேரம் ஒதுக்கி பாருங்கள். ரிவிஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். படித்த பாடம் தானே கடைசி நேரத்தில் ரிவிஷன் பண்ணிக்கிடுவோன்னு நினைக்காதீங்க. மெயினான பாடம் வந்து டெய்லி 2-3 பாடத்தை நீங்களே தனியாக ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. இங்கே வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ரிவிஷன் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ரொம்ப நல்லது. அடுத்து மெயினாக சோசியல் மீடியா வந்து எவ்வளோ அவாய்ட் பண்ண முடியுமோ அவாய்ட் பண்ணிடுங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வந்து புதுசாக படிக்கிறவங்க டெய்லியுமே தமிழ், மேக்ஸு, ஜிஎஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவு எவ்வளோக்கு எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ படிங்க. ஜிஎஸ்லலாம் முக்கியமான பாடம் எதுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த பாடத்தையாவது கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். மேக்ஸிமம் நியூ ஸ்டூடெண்ட்னாலும் சரி, ஓல்டு ஸ்டூடெண்ட்னாலும் சரி, இனிமேல் போய் யார் எப்படி படித்தாங்க, எப்படி படித்து ஜாப் வாங்கினாங்கங்கிறத தேடுறத விட்டுருங்க. ஏன்னா நாளெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் இனிமேல் வர்ற நாளெல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ படித்து நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். நியூ ஸ்டூடெண்ட்டெல்லாம் படிக்க கஷ்டமாக இருக்குதுன்னு யோசிக்காதீங்க. படிக்கிற அளவு எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ எஃபர்ட் போட்டு நல்லா படிங்க. ஏன்னா எல்லாமே ஓரளவு கவர் பண்ணால் மட்டும்தான் எக்ஸாம் ஹாலில் போய் அவங்க கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க, நம்ம இனிமேல் எந்த லெவலுக்கு படிக்கணும்னு தெரியும். அதனால் மேக்ஸிமம் படித்ததை நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். மெயினாக படிக்கும்போது பதட்டம் இல்லாமல் நல்லா தெளிவாக படிங்க.